எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளுக்கான கரண்ட் அஃபயர் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, நிலவின் ஸ்னைப்பர் என்று அழைக்கப்படும் விண்கலத்தை எந்த நாடு விண்ணில் செலுத்தியது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜப்பான். ஸோ ஜப்பான் தான் சமீபத்தில் நிலவின் ஸ்னைப்பர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஸ்லிம் விண்கலத்தை விண்ணில் செலுத்தியிருக்கு. ஜப்பான் ஸ்பேஸ் கிராஃப்ட் என்டர்ஸ் லூனார் ஆர்பிட் ஃபார் மூன் லேண்டிங் ஆன் January 20. கவனிங்க, சமீபத்திலே கரண்ட் அஃபயர்ஸில் பார்த்துருப்போம். ஜப்பான் நாட்டின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான ஜாக்ஸா நிலவில் தரையிறங்கி ஆய்வு செய்யறதுக்காக ஸ்லிம் அப்படிங்கிற விண்கலத்தை விண்ணில் செலுத்தியிருக்கு. இந்த ஸ்லிம் விண்கலம் இப்போ நிலவோட சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டிருப்பதாக இப்போ தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லிம் விண்கலம் பார்த்தீங்கன்னா நிலவின் ஸ்னைப்பர் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது தொலைவிலிருந்து துல்லியமாக சுடும் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஏன் இது நிலவின் ஸ்னைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நிலவோட மேற்பரப்பில் வெறும் 100 மீட்டர் பரப்புக்குள்ளே இந்த விண்கலமானது துல்லியமாக தரையிறங்கும். ஸோ அதனால தான் இந்த நிலவின் ஸ்னைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லிம் விண்கலம் வர January 20 நிலவில் தரையிறங்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி இப்போது ஜப்பான் நாட்டின் இந்த ஸ்லிம் விண்கலம் நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிடுச்சு அப்படின்னா நிலவில் தரையிறங்கிய 5வது நாடு அப்படிங்கிற பெருமையை ஜப்பான் பெறும். ஸோ இதுவரைக்கும் நிலவில் தரையிறங்கிய அந்த 4 நாடுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா மற்றும் நம்ம இந்தியா. இரண்டாவது கேள்வி, ஐஎன்எஸ் இம்பால் என்பது டேஷ் போர்க்கப்பல்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரம்மோஸ் ஏவுகணை தாங்கி போர்க்கப்பல். கவனிங்க, இப்போ ஐஎன்எஸ் இம்பால் பார்த்தீங்கன்னா கடற்படையில் சேர்க்கப்பட இருக்கு. இந்த ஐஎன்எஸ் இம்பால் அப்படிங்கிறது பிரம்மோஸ் ஏவுகணை தாங்கிய போர்க்கப்பல். இந்தியன் நேவிஸ் இண்டிஜினியஸ் வார்ஷிப் ஐஎன்எஸ் இம்பால் டு பி கமிஷன் டுடே. கவனிங்க, இன்றைய தினமான டிசம்பர் 26 நம்ம உள்நாட்டிலே கட்டப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணை தாங்கிய போர்க்கப்பலான ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பல் கடற்படையில் சேர்க்கப்பட இருக்கு. ஸோ இந்த கப்பலை பற்றி பார்த்தோன்னா, இது மணிக்கு 56 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் செல்லக்கூடியது. இது 164 மீட்டர் நீளம் கொண்டது. மேலும் 7400 டன் பாரத்தை சுமந்து செல்லக்கூடியது. அடுத்த பெயர் காரணம் பார்க்கலாம். ஸோ ஏன் இந்த போர்க்கப்பலுக்கு மணிப்பூர் மாநிலத்தோட தலைநகரான இம்பால் நகரத்தோட பெயர் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போது இந்திய சுதந்திர போராட்டம் இருக்கு இல்லையா, இந்த சுதந்திர போராட்டத்தில் மணிப்பூர் மாநிலம் செய்த தியாகங்கள், அதோட பங்களிப்புகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் தான் இம்பால் நகரத்தோட பேர் இந்த போர்க்கப்பலுக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 1891 ஆங்கிலோ மணிப்பூர் போர் நடைபெற்றிருக்கு. அடுத்து 1944 ஏப்ரல் 14 மணிப்பூர் மாநிலத்தின் மொய்ராங் நகரத்தில் முதன்முறையாக இந்திய தேசிய இராணுவ கொடியை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஏற்றிருக்காரு. ஸோ இது போன்று இந்திய சுதந்திர போராட்டத்தில் மணிப்பூரோட தியாகங்களை போற்றும் வகையில் தான் இம்பால் நகரத்தோட பேர் இந்த போர்க்கப்பலுக்கு சூட்டப்பட்டிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் முதன்முறையாக ஒரு போர்க்கப்பலுக்கு நம்ம நாட்டோட வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நகரோட பேரானது சூட்டப்பட்டிருக்கு. மூன்றாவது கேள்வி, பண்டிட் மதன் மோகன் மாளவியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நரேந்திர மோடி. ஸோ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பண்டிட் மதன் மோகன் மாளவியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகள் அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ரிலீஸ் தி ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் 11 வால்யூம்ஸ் ஆஃப் கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் பண்டிட் மதன் மோகன் மாளவியா. கவனிங்க, பண்டிட் மதன் மோகன் மாளவியா இவங்க தான் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை நிறுவியவங்க. மேலும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25 இவங்களுடைய 162வது பிறந்த தினமானது கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த 162வது பிறந்த தினத்தை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பண்டிட் மதன் மோகன் மாளவியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகள் அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த புத்தகம் மதன் மோகன் மாளவியா அவர்களுடைய எழுத்துக்கள் மற்றும் உரைகளோட தொகுப்பு. ஸோ இந்த தொகுப்பில் பார்த்தீங்கன்னா அவருடைய கடிதங்கள், கட்டுரைகள், உரைகள், குறிப்புகள் இதெல்லாமே இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா சுமார் 4000 பக்கங்களோட 11 தொகுதிகளாக ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் வெளியிடப்பட்டிருக்கு. நான்காவது கேள்வி, உலகின் எத்தனையாவது பெரிய எரிபொருள் நுகர்வோராக இந்தியா உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 3வது. ஸோ உலகின் 3வது மிகப்பெரிய எரிபொருள் நுகர்வோராக நம்ம இந்தியா இருக்கு. கவனிங்க, உலகின் 3வது பெரிய எரிபொருள் நுகர்வோராக நம்ம இந்தியா இருக்கு. ஸோ நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா 85% அதிகமான கச்சா எண்ணெய் தேவையை இறக்குமதி மூலமாக தான் பூர்த்தி செய்யுது. ஸோ இந்த மாதிரி கொள்முதலுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா மும்முனை உத்தியை பயன்படுத்துது. ஸோ குறைந்த விலையில் வாங்குறது, விநியோக ஆதாரங்களை பன்முகப்படுத்துறது, அடுத்து சர்வதேச விதியை மீறாமல் இருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு கொள்முதலுக்கு இந்தியா மும்முனை உத்தியை பின்பற்றி வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு பல ஆண்டுகளாக அமெரிக்க டாலர்கள் தான் பயன்படுத்தப்பட்டு வருது.
ஸோ இந்த நிலையில் இப்போது பல நாடுகளோட இந்திய ரூபாயிலே பண பரிவர்த்தனை மேற்கொள்கிறதுக்காக 18 நாடுகளோட ரூபாயில் பண பரிவர்த்தனை மேற்கொள்கிறதுக்கு 12க்கும் மேற்பட்ட வங்கிகளுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி வந்து அனுமதி வழங்கியிருக்கு. ஸோ இதையடுத்து கச்சா எண்ணெய் வர்த்தகத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயில் பணம் செலுத்துவதற்காக ஐக்கிய அரபு அமீரகத்தோட கடந்த ஜூலை மாதம் வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒப்பந்தம் மூலமாக இப்போ முதன்முறையாக ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து நம்ம இந்திய ரூபாயில் கச்சா எண்ணெய் வர்த்தகமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 5வது கேள்வி, தற்போது அதிகரித்து வரும் கரோனா தொற்று டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் சி JN1. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உலகின் பல்வேறு நாடுகளில் JN1 கரோனா தொற்றானது அதிகமாக பரவிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த JN1 தொற்று அப்படிங்கிறது லக்சம்பர்க் நாட்டில் கண்டறியப்பட்டிருக்கு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த தொற்று வந்து கேரள மாநிலத்தில் கண்டறியப்பட்டிருக்கு. கவனிங்க, இப்போ உலகின் பல்வேறு நாடுகளில் JN1 தொற்றானது அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போது கரோனா தொற்றை பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ட்டு 2019ஆம் ஆண்டு சீனாவின் ஊஹான் நகரத்தில் கண்டறியப்பட்டது. ஸோ அதையடுத்து இந்த கரோனா தொற்று பார்த்தீங்கன்னா உலகின் பல்வேறு நாடுகளுக்கு முதல் அலை, 2ஆம் அலை, 3ஆம் அலை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஸ்டேஜில் வந்து பரவி அதுக்கப்புறமா இது வந்து இப்போது கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில் இப்போது கரோனாவின் JN1 தொற்று வந்து உலக நாடுகளில் அதிகமாக பரவிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ SARS-CoV வைரஸ் அப்படிங்கிற கரோனா தொற்று பார்த்திங்கன்னா பல உருமாற்றங்களை அடையக்கூடியது. அதில் வந்து ஆல்ஃபா வகை பார்த்துருப்போம், டெல்டா வகை பார்த்துருப்போம், ஒமைக்ரான் வகை பார்த்துருப்போம். ஆல்ஃபா வகை தொற்று பார்த்திங்கன்னா 2 உருமாற்றங்கள் அடைந்திருக்கு, டெல்டா வந்து 8 உருமாற்றங்கள் அடைந்திருக்கு. ஒமைக்ரானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் 100க்கும் மேற்பட்ட உருமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒமைக்ரானோட உட்பிரிவான BA.2.86 பைரோலா வைரஸோட உருமாற்றம் தான் JN1 பாதிப்பு. ஸோ இந்த JN1 பாதிப்புனால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காய்ச்சல் ஏற்படும், இருமல், அடுத்து சளி, உடல் வலி, தொண்டை வலி, தலைவலி ஏற்படும், சோர்வாக இருக்கும், அடுத்து சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படும், வயிற்றுப்போக்கு. இதெல்லாம் JN1 தொற்றுனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள். 6வது கேள்வி, தேசிய அளவிலான பில்லியர்ட்ஸ் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரஜத் கனேஜா. ஸோ ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ரஜத் கனேஜா அவர்கள் தான் இப்போது இந்த ஆண்டுக்கான தேசிய அளவிலான பில்லியர்ட்ஸ் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. ஹரியானாஸ் ரஜத் கனேஜா வின்ஸ் மெய்டன் நேஷனல் மாஸ்டர் ஸ்னூக்கர் டைட்டில். கவனிங்க, இப்போ சமீபத்தில் சென்னையில் வந்து 90வது தேசிய அளவிலான பில்லியர்ட்ஸ் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றிருக்கு. ஸோ இந்த போட்டியில் மாஸ்டர் ஸ்னூக்கர் பிரிவில் ஹரியானா மாநிலத்தின் ரஜத் கனேஜா வந்து நம்ம தமிழகத்தின் வருண்குமாரை வீழ்த்தி சாம்பியனாக இருக்காரு. ஸோ இது வந்து இவர் வென்ற முதல் சாம்பியன் பட்டம். 7வது கேள்வி, சமீபத்தில் கீழ்கண்ட எந்த குற்றவியல் மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும். ஸோ இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலுமே 3 புதிய குற்றவியல் மசோதாக்களானது நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக தான் இந்த 3 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த மசோதாக்கள் என்னென்ன அப்படின்னா பாரதிய நியாய சம்ஹிதா, அடுத்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம். இப்போ இந்த 3 மசோதாக்களுக்கும் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஸோ நம்ம சமீபத்திலே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். என்னென்னா ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக 3 புதிய குற்றவியல் மசோதாக்கள் வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னென்ன சட்டங்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் 1860. இதை மாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட மசோதா தான் பாரதிய நியாய சம்ஹிதா மசோதா. அடுத்து குற்றவியல் நடைமுறை சட்டம் 1898 மாற்றுவதற்காக பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா மசோதா. இந்திய சாட்சிய சட்டம் 1872 மாற்றுவதற்காக பாரதிய சாட்சிய அதிநிதியம் அப்படிங்கிற மசோதாவானது நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த 3 மசோதாக்களும் இப்போ சமீபத்தில் தான் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஸோ அதையடுத்து இந்த 3 மசோதாக்களுக்கும் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஒப்புதலை அடுத்து இந்த 3 மசோதாக்களும் இப்போ சட்டங்களாக மாறியிருக்கு. இதில் பாரதிய நியாய சம்ஹிதா மசோதாவில் பார்த்தீங்கன்னா பயங்கரவாதம் குறித்து தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த மசோதாவில் பார்த்தீங்கன்னா தேச துரோக பிரிவு நீக்கப்பட்டு அரசுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிற புதிய பிரிவானது சேர்க்கப்பட்டிருக்கு. 8வது கேள்வி, வீரபாலகர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி டிசம்பர் 26. ஆண்டுதோறும் டிசம்பர் 26ஆம் தேதி வீரபாலகர் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. வீர்பால் திவாஸ், அதாவது வீரபாலகர் தினம், ஆண்டுதோறும் டிசம்பர் 26ஆம் தேதி இந்த வீரபாலகர் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. கவனிங்க, சீக்கியர்களுடைய 10வது குரு வந்து கோவிந்த் சிங். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 1666ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி பீகார் மாநிலத்தின் தலைநகரான பாட்னாவில் பிறந்திருக்காரு.
ஸோ இவருடைய தலைமையிலான சீக்கிய படைகளுக்கும் முகலாய மன்னர் அவுரங்கசீப் அவருடைய படைகளுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா பல்வேறு போர்கள் நடைபெற்றிருக்கு. ஸோ அதில் 1705 டிசம்பர் 7 பஞ்சாப் மாநிலத்தின் சம்கவுர் பகுதியில் வந்து சீக்கிய படைக்கும் அவுரங்கசீப் படைக்கும் இடையே போர் நடந்திருக்கு. இந்த போரில் கோவிந்த் சிங்கோட மகன்களான சாஹிப் ஜாதா அஜித் சிங், அடுத்து சாஹிப் ஜாதா ஜூஜார் சிங் ஆகியோர் வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க. அதையடுத்து கோவிந்த் சிங்கோட இளைய மகன்களான பாபா சரோவர் சிங் மற்றும் பாபா பதே சிங் ஆகியோர் முகலாய படைகளால் கடத்தப்பட்டு அவங்களை மதம் மாற சொல்லி வற்புறுத்தியிருக்காங்க. ஸோ மதம் மாறாத இந்த 2 சிறுவர்களையும் பார்த்தீங்கன்னா முகலாய படைகள் உயிரோட புதைத்திருக்கு. ஸோ இவங்களுடைய வீரமரணத்தின் நினைவாக தான் ஆண்டுதோறும் டிசம்பர் 26 வீரபாலகர் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. 9வது கேள்வி, நல்லாட்சி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டிசம்பர் 25. ஸோ ஆண்டுதோறும் டிசம்பர் 25 நல்லாட்சி தினமானது அனுசரிக்கப்படுகிறது. குட் கவர்னன்ஸ் டே, நல்லாட்சி தினம். ஸோ பார்த்தீங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய், நம்ம இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர், இந்தியாவின் 10வது பிரதமரான அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த தினமான டிசம்பர் 25 தான் நல்லாட்சி தினமானது கடைபிடிக்கப்படுது. ஸோ அடல் பிகாரி வாஜ்பாய் 1924 டிசம்பர் 25 பிறந்திருக்காரு. 2018 ஆகஸ்ட் 16 இறந்திருக்காரு. ஸோ இந்த ஆண்டு டிசம்பர் 25 இவருடைய 99வது பிறந்த தினமானது கொண்டாடப்படுகிறது. 10வது கேள்வி, 85வது தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிராக் சென். ஸோ இப்போது சமீபத்தில் நடைபெற்ற 85வது தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டியில் சிராக் சென் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. நீங்கள் இப்போ சமீபத்தில் அஸ்ஸாம் மாநிலத்தின் குவாஹாத்தியில் 85வது தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டியானது நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆடவர் பிரிவில் சிராக் சென் சாம்பியனாக இருக்காரு. மகளிர் பிரிவில் அன்மோல் கார்ப் சாம்பியனாக இருக்காங்க. 11வது கேள்வி, ஹூதி என்பது எந்த நாட்டில் செயல்பட்டு வரும் ஆயுத குழு? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏமன். ஸோ ஹூதி அப்படிங்கிறது ஏமன் நாட்டில் செயல்பட்டு வரக்கூடிய ஆயுத குழு. ஸோ ஹூதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏமன் நாட்டில் அதிகாரப்பூர்வ அரசு நடக்கும் இல்லையா, அந்த அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆயுத குழு தான் ஹூதி. ஸோ இந்த ஹூதி ஜயாதி ஷியா பிரிவை சேர்ந்தது. ஸோ ஏமனில் பெரும்பான்மை ஷன்னி அரசுக்கு எதிராக உள்நாட்டு போரில் இந்த ஹூதி கிளர்ச்சியாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹூதி அப்படிங்கிற ஆயுத குழு 1990 அப்போது ஏமனோட அதிபராக இருந்த அலி அப்துல்லா சலே அவருடைய ஆட்சி மீது ஊழல் குற்றம் சாட்டி அவருடைய ஆட்சிக்கு எதிராக போராடுறதுக்காக தொடங்கப்பட்டது. ஸோ இந்த ஹூதி அமைப்பு நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹுசைன் அல் ஹூதி. ஸோ அவரோட பேர் தான் இந்த அமைப்புக்கும் சூட்டப்பட்டிருக்கு. ஸோ கடந்த அக்டோபர் 7 இஸ்ரேல் இராணுவத்துக்கும் காசாவின் ஹமாஸ் ஆயுத குழுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா போர் தொடங்கி இப்போ நடைபெற்று வருது. ஸோ இந்த போரில் ஹமாஸ் ஆயுத குழுவுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் தான் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக பயணிக்கக்கூடிய, இஸ்ரேலுக்கு பயணிக்கக்கூடிய அல்லது இஸ்ரேல்லேருந்து வெளிநாடுகளுக்கு பயணிக்கக்கூடிய சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு வருது. ஸோ அதன்படி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்டனை சேர்ந்த கேலக்ஸி லீடர் அப்படிங்கிற சரக்கு கப்பல் மீது இந்த ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 கப்பல்கள் மீது இந்த ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. சமீபத்தில் கூட கபோன் நாட்டின் MV சாய்பாபா சரக்கு கப்பல் மீது ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 12வது கேள்வி, பிராந்திய அளவிலான சிறிய விமான நிலையங்களை இணைக்கும் வகையில் தொடங்கப்பட்ட திட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, உடான் திட்டம். ஸோ உடான் திட்டம் அப்படிங்கிறது 2016 தொடங்கப்பட்டது. ஸோ பிராந்திய அளவிலான சிறிய விமான நிலையங்களை இணைக்கும் வகையில் தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. கவனிங்க, உடான் திட்டம் இது கடந்த 2016 தொடங்கப்பட்டது. ஸோ பிராந்திய அளவிலான சிறிய விமான நிலையங்களை இணைக்கும் வகையில் தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் இந்த வருஷம் 2023 பார்த்தீங்கன்னா 60 புதிய வழித்தடங்களானது தொடங்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 154 புதிய RCS அதாவது பிராந்திய இணைப்பு வழித்தடங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு அதில் விரைவில் போக்குவரத்து தொடங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்த உடான் திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ விமான சேவை இல்லாமல் இருக்கக்கூடிய பல்வேறு பிராந்தியங்களை இணைக்கிறது, அதே மாதிரி மக்களுக்கு மலிவு விலையில் விமான போக்குவரத்து சேவையை வழங்குறது, இதெல்லாமே உடான் திட்டத்தோட நோக்கம். ஷார்ட் நியூஸ். ஸோ கவனிங்க, இப்போது பிரான்ஸ் நாட்டின் ஏர்பஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்படக்கூடிய A350-900 ரக விமானம் புதுதில்லிக்கு வந்திருக்கு. ஸோ இந்த விமானத்தை டாடா குழுமம் தான் வாங்கியிருக்கு. இந்த விமானம் அதிக அகலம் கொண்டது. ஸோ அதன்படி இந்த A350-900 ரக விமானம் நம்ம இந்திய விமான போக்குவரத்து நிறுவனத்தில் இணைக்கப்படுறது இதான் முதன்முறை. அடுத்து மேலும் பார்த்தீங்கன்னா டாடா குழுமத்தின் ஏர் இந்தியா நிறுவனம் 20 A350-1000 ரக விமானங்கள், அடுத்து 140 A321 நியோ, 70 A310 நியோ விமானங்களை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு.
அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தெலுங்கானா மாநிலத்தின் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து அந்த மாநிலத்தில் ராஜீவ் ஆரோக்கிய ஸ்ரீ திட்டத்தின் கீழ் சேவை துறையில் பணியாற்றக்கூடிய தற்காலிக பணியாளர்களுக்கு 10 லட்சத்துக்கு மருத்துவ காப்பீடும் 5 லட்சம் ரூபாய்க்கு விபத்து காப்பீடும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் புதுசாக 140 தனியார் பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதில் அதிகமாக வந்து குஜராத் மாநிலத்திலையும் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்களில் நிறுவப்பட்டிருக்கு தனியார் பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளில் 4 தனியார் பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த 9 ஆண்டுகளில் பிரதமரின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 3 கோடி பேருக்கு வீடுகள் அளிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 4 கோடி பேருக்கு மின்சார இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 10 கோடி பேருக்கு எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. 80 கோடி பேருக்கு இலவச ரேஷன் பொருட்கள், அதாவது பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருது. அடுத்த 5 லட்சம் ரூபாய் வழங்கக்கூடிய பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் 60 கோடி பேர் இணைந்திருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 12 கோடி பேருக்கு கழிப்பறை வசதிகளானது ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் இளைஞர்கள் பரிமாற்றம் திட்டம், இதை பற்றி நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். நம்ம நாட்டோட மற்ற பகுதிகளில் என்னென்ன கலாச்சாரம் பாரம்பரியம் பின்பற்றுறாங்க அதை தெரிந்து கொள்றதுக்காக ஏழ்மையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக இந்த இளைஞர்கள் பரிமாற்றம் அப்படிங்கிற திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்திட்டு வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் துரை ராமசாமி அவர்கள் வந்து வயது மூப்பின் காரணமாக காலமாயிருக்காரு. ஸோ இவர் வந்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் சேர்ந்தவர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை உறுப்பினராக 5 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 1991ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அமைச்சரவையில் ஊரக தொழில்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோவை டு பெங்களூரு இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர டிசம்பர் 30ஆம் தேதி தொடங்கி வைக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் அந்தமான் நிக்கோபர் கடல் பகுதியில் 142 ரோஹிங்கியா அகதிகள் வந்து சிக்கியிருந்த நிலையில் அவங்களை காப்பாற்றிய இந்திய அதிகாரிகளுக்கு ஐநா அகதிகள் நல அமைப்பு பாராட்டு தெரிவிச்சிருக்கு. ஸோ மியான்மர் நாட்டின் சிறுபான்மையினர் தான் ரோஹிங்கியா முஸ்லீம்கள். ஸோ இவங்களுக்கு எதிரான நடவடிக்கையை மியான்மர் நாட்டு அரசு 2017ஆம் ஆண்டு தொடங்கியது. ஸோ அதையடுத்து இந்த ரோஹிங்கியா முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையில் மியான்மர்லேருந்து வெளியேறி வங்கதேசத்துக்கு அகதிகளாக புகுந்தாங்க. இப்போ லாஸ்ட்டாக வங்கதேசத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 142 ரோஹிங்கியா அகதிகள் வந்து இந்தோனேஷியாவுக்கு கடல் வழியாக வந்து ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இந்த பயணத்தின் போது அந்தமான் நிக்கோபரில் இந்த 142 பேரும் கடல் பகுதியில் சிக்கியிருக்காங்க. ஸோ இவங்களை வந்து இந்திய அதிகாரிகள் மீட்டு அவங்கள தற்காலிக முகாமில் வந்து தங்க வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து ஐநா அகதிகள் நல அமைப்பானது பாராட்டியிருக்கு. ரிவிஷன். முதல் கேள்வி, நிலவின் ஸ்னைப்பர் என்று அழைக்கப்படும் விண்கலத்தை எந்த நாடு விண்ணில் செலுத்தியது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜப்பான். இரண்டாவது கேள்வி, ஐஎன்எஸ் இம்பால் என்பது டேஷ் போர்க்கப்பல்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரம்மோஸ் ஏவுகணை தாங்கி போர்க்கப்பல். மூன்றாவது கேள்வி, பண்டிட் மதன் மோகன் மாளவியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நரேந்திர மோடி. நான்காவது கேள்வி, உலகின் எத்தனையாவது பெரிய எரிபொருள் நுகர்வோராக இந்தியா உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 3வது. ஐந்தாவது கேள்வி, தற்போது அதிகரித்து வரும் கரோனா தொற்று டேஷ்? ஆன்சர் ஆப்ஷன் சி, JN1. ஆறாவது கேள்வி, தேசிய அளவிலான பில்லியர்ட்ஸ் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரஜத் கனேஜா. ஏழாவது கேள்வி, சமீபத்தில் கீழ்கண்ட எந்த குற்றவியல் மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும். எட்டாவது கேள்வி, வீரபாலகர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, டிசம்பர் 26. ஒன்பதாவது கேள்வி, நல்லாட்சி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டிசம்பர் 25. 10வது கேள்வி, 85வது தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிராக் சென். 11வது கேள்வி, ஹூதி என்பது எந்த நாட்டில் செயல்பட்டு வரும் ஆயுதக்குழு? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏமன். 12வது கேள்வி, பிராந்திய அளவிலான சிறிய விமான நிலையங்களை இணைக்கும் வகையில் தொடங்கப்பட்ட திட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, உடான் திட்டம். இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.